காலப்போக்குல அந்த கட்சிகள் மறுபடியும் திமுகக்குள்ள வருது, மறுபடியும் அதிமுகவில் இருப்பவன் திமுகக்குள்ள வர்றான், மறுபடியும் எல்லாம் திமுகவுல ஐக்கியமாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திராவிடம் சுருங்குதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவான் திமுக. தெரியல, சும்மா ஏதோ விஜய் தான் பெரிய ஆளு அது இது நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாப்ல. பல கட்சிகள்ல தொண்டர்களுக்கு தான் அரசியல் தெரியாது, அந்த கட்சியில தலைவருக்கே அரசியல் தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழக அரசியலுக்குள்ளாக திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி அல்ல, மாறாக திராவிடம் என்கிற சித்தாந்தத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சி. இதனால்தான் அந்த திராவிட கூடாரம் மிக தீவிரமாக பதட்டம் அடைகிறது. இப்ப நம்மளோட வேலை என்னன்னா அவங்க பதட்டப்படுறதை பார்த்து மிக தீவிரமா இன்னும் பதட்டம் அடைய வைக்கிறது. இவர்கள் எல்லாம் மறுபடியும் திமுக உள்ளே போறான். இது ஒரு தியரி. இது அரசியலில் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இது எந்த காலத்துல நடக்குதுன்னு பார்க்கணும். எந்த காலத்துல இது நடக்குது அப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வருகிற ஒரு காலத்துல இது நடக்குது. உங்களுக்கு பார்த்தா வெளிப்படையா தெரியும், திமுகங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியில இருந்து பல கட்சிகள் பிரியுது, திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுது, திராவிடத்தினுடைய பரப்பு அதிகமாகுது, திராவிடம் சென்றடையக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. காலப்போக்குல அந்த கட்சிகள் மறுபடியும் திமுகக்குள்ள வருது, மறுபடியும் அதிமுகவில் இருப்பவன் திமுகக்குள்ள வர்றான், மறுபடியும் எல்லாம் திமுகவுல ஐக்கியமாகறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திராவிடம் சுருங்குதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ள இது சுருங்கும் போது ஒரு ஸ்பேஸ் உருவாகும்ல, இது சின்னதாகும் போது ஒரு ஸ்பேஸ் உருவாகும்ல, அந்த ஸ்பேஸ்ல நாம் தமிழர் மிக தீவிரமா வளருது, தமிழ் தேசிய கொள்கை மிக தீவிரமா வளருது. திமுக ஏன் பதட்டப்படுதுன்னா இன்னொரு அரசியல் கட்சியா வந்து தன்னை எதிர்த்தா திமுகவோ அதிமுகவோ பதட்டம் கிடையாது, அவன் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவான். விஜய் எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவான் திமுக. தெரியல, சும்மா ஏதோ விஜய் தான் பெரிய ஆளு அது இது நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாப்ல. அந்த கட்சிக்காரங்களாவது ஏதாவது அரசியல் தெளிவு உள்ளவங்களா அப்படின்னா மகா மட்டமா இருக்காங்க. பல கட்சிகள்ல தொண்டர்களுக்கு தான் அரசியல் தெரியாது, அந்த கட்சியில தலைவருக்கே அரசியல் தெரியாது. பொதுச் செயலாளர் ஒருத்தர் ருசி ஆனந்த், அவர் பேசுறது எங்க தலைவர் விஜய் வந்து 236 தொகுதியிலையும் போட்டிடுவாரு, தேர்தல் ஆணையம் வந்து 3 தொகுதி 4 தொகுதியெல்லாம் போட்டியிட சொல்லுது அப்படிங்கிறாப்ல. 3 தொகுதி 4 தொகுதி எல்லாம் போட்டிட்டீங்கன்னா கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி புடிச்சு ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க. எந்த காலத்திலயும் தேர்தல் நிக்க முடியாது. 2 தொகுதியெல்லாம் அதிகபட்சம் ஒரு தலைவர் நிக்க முடியும்னு தெரியாத ஒரு ஆளெல்லாம் ஒரு கட்சியில வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறாருன்னா அப்ப அந்த கட்சியோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் 117 தொகுதிகளில் வென்று முதலமைச்சராக ஆவார். தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா எத்தனை தொகுதி வெல்லணும்? 117 + 1. ஆக எத்தனை தொகுதி வென்றா ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும்னு கூட ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியல. பயங்கரமான காமெடி பீஸ். அவங்க எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வலை வீசுறாங்களாம் தமிழக அரசியல்ல. நீங்க எங்களோட வந்தீங்கன்னா ஆட்சியில பங்கு தர்றோம், அதிகாரத்துல பங்கு தர்றோம். அப்படியே கடையை விரிக்கிறது. அப்படியே ஆடி ஆஃபர் போல இந்த குழு 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 கூலி ஏசி ஆடியில எல்லாம் வந்தா ஆஃபர் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி ஆஃபர் போட்டு கூட்டணி கட்சிகளுக்கு வலை விரிக்கிறது. ஆட்சியில பங்கு தர்றோம், அதிகாரத்துல பங்கு தர்றோம். விடுதலை சிறுத்தைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சுதாரிச்சுட்டாரு, வரல. கடைசியில காங்கிரஸ் போய் சம்பந்தம் இல்லாம மாட்டிக்கிட்டான். காங்கிரஸ் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த கட்சியோட வரலாறே ரொம்ப விசித்திரமானது. அந்த கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் ரொம்ப அதிகம். அவங்க எல்லாம் கோஷ்டியா தான் இருப்பாங்க. அந்த கட்சியில இன்னொரு ராசி என்ன அப்படின்னா அந்த கட்சிக்கு தேர்தல் வந்துச்சுன்னா அந்த கட்சியில சிக்கல் வரும். சிக்கல் வந்துச்சுன்னா தேர்தல் வரும். ஏதோ ஒண்ணு முன்னாடி வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கு. அது நம்ம வேற அடிச்சு உடச்சு விட்டோமா 2011ல 63 பேர்களை நிறுத்தி 58 பேர்களையும் அடிச்சு ஒரு தெரியாம அழிச்சு விட்டோம், இனத்தை அழிச்சது அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து அவன் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாம போயிட்டா. கடைசியா தேர்தலில் தனித்து நிற்கிற போது 4% வாக்கு தான் காங்கிரஸுக்கு. திமுகவுல தளபதினு ஒருத்தவர் மதுரை மாநகர் மாவட்டத்துல அவர் பேசுறாரு, என்ன இருக்குதுன்னு காங்கிரஸ் வந்து 30 தொகுதி 40 தொகுதி எங்கள்கிட்ட கேட்குறீங்க, ஒரு தொகுதிக்கு 3000 பேர் இருக்கிறது பெரிய விஷயம், பூத்துக்கு உங்களால ஆள் போட முடியாது, எந்த அடிப்படையில் கேட்குறீங்கன்னு வெளிப்படையா பேசிட்டாப்ல. ஆக என்னன்னா அவங்க 2 டீமா இருக்கிறாங்க. அவங்க எப்பொழுதும் கோஷ்டி. இப்போ என்னன்னா இந்த செல்வ பெருந்தகை, பீட்டர் அல்போன்ஸ், ப. சிதம்பரம் மாதிரியான முக்கியமான ஆட்கள்லாம் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சியில இருக்கிறாங்க. இந்த அதுக்கு அடுத்த செட் இருக்காங்க, இந்த மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாம் தாவேகாவோட கூட்டணி. இதுல சவுடங்கர்னு ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க மேலிட பொறுப்பாளராக. அந்த ஆளுக்கு தமிழ்நாட்டோட மேலையும் தெரியாது கீழையும் தெரியாது, சம்பந்தமே இல்லாம வந்து கூட்டணி வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஆக கட்சிகள் இந்த மாதிரிதான் இருக்குது.
இப்ப இந்த ஸ்பேஸ் திராவிடம் மிக தீவிரமா சுருங்க போகுது. இவர்கள் சுருங்கிக்கிட்டு இருக்குங்கிறத உணர்றாங்க. அப்படி உணரும் போது கட்சியா இருக்கிற பட்சத்துல மிக எளிமையா திமுகவால எதிரில் இருக்கிற கட்சியை வீழ்த்திட முடியும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா திமுகவினுடைய கட்டமைப்பு பலமானது, ஊடக வலிமை அவங்கள்ட்ட இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, பல 10 தலைமுறைகளுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. எல்லா தன்னுடைய வலிமையும் இறக்கி எதிரில் இருக்கிறவன டிஸ்டர்ப் பண்ணலாம், சிதைக்கலாம், ஒண்ணுமே எல்லாம் பண்ணலாம். ஆனா அவங்க இவ்வளவு இருந்தும் ஏன் பயப்படுறான், பதட்டப்படுறான்னா, நாம் தமிழர் கட்சி நிலைநிறுத்துவது, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழக அரசியலுக்குள்ளாக திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி அல்ல. மாறாக திராவிடம் என்கிற சித்தாந்தத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சி. அப்போ ஒரு சித்தாந்தம் மிக தீவிரமாக ஒரு நிலத்துல வளருதுன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சித்தாந்தம் வளர்ந்து விட்டால் அடுத்து நூற்றாண்டுகளுக்கு அந்த சித்தாந்தம் தான் அந்த மண்ணை ஆளும். அதுதான் உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதனால்தான் அந்த திராவிட கூடாரம் மிக தீவிரமாக பதட்டம் அடைகிறது. இப்ப நம்மளோட வேலை என்னன்னா அவங்க பதட்டப்படுறதை பார்த்து ரசிக்கிறது, மிக தீவிரமா இன்னும் பதட்டம் அடைய வைக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது.